ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் சம்மந்தமான நம்ம வந்து இந்திய கவர்மெண்ட்டில் ஆதார் சம்மந்தமான உதய் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய வந்து சேஞ்ச் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு ஓட்டர் ஐடி வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஓட்டர் ஐடி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணாலோ, இல்லை புதுசாக அப்ளை பண்ணாலோ, இல்லை வந்துட்டு ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலோ சில படிவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஆதாருக்கு வந்து சில படிவங்கள்லாம் இருக்குது. அதாவது படிவம் 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு சில படிவங்கள் எல்லாமே இருக்குது. எந்தெந்த படிவம் யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து பண்ணுறேன். இப்போது இந்தியாவில் தனித்துவமான ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு இந்திய குடிமகனுக்கு அவர் இந்திய குடிமகன் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இப்போ இந்த ஆதார் கார்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்க அந்த ஆதார் கார்டை நம்ம வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போகிறோம். இந்தியாவில் தனித்துவம் அடையாள ஆணையம் அப்படிங்கிற புதிய விதிகளின்படி இப்போது ஆதாரம் வந்து சிஐடிஆர் தகவலை புதுப்பிக்க ஆதார் சேவத்துக்கு முதல் நம்ம முன்னாடிலாம் போயிட்டுருப்போம். இப்போ வந்துட்டு சில சேஞ்ச் எல்லாமே நம்ம பண்ணியிருக்காங்க. இனிமேல் வருங்காலத்தில் நம்ம மொபைல் நம்பர் மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைனில் இருக்கிற இடத்துலேருந்து நம்மளோட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் பதிவு மையத்தில் போயிட்டு தான் வந்துட்டு நம்ம பண்ணணும் கிடையாது. நம்ம வந்து இருக்கிற இடத்துலேருந்தே பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஐடியா. அதாவது 18 வயதுக்கு நிரம்பியவர்கள் வந்து அவங்களோட திரும்பி வந்து பயோமெட்ரிக் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கீங்க வந்துட்டு படிவம் 1 பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது ஒன்று. இந்தியாவிற்கு வெளியே இருக்கவங்க வந்துட்டு என்ஆர்ஐயாக இருக்க பட்சத்தில் அவங்க வந்து படிவம் 2 வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னும், இந்திய முகவரியை கொண்டு அவங்க இந்தியாவில் இருக்காங்க ஆனால் என்ஆர்ஐ படிவம் வந்து 3வது படிவம் யூஸ் பண்ணலான்னும், இதே போல் வந்து படிவம் 4 வந்து வெளிநாட்டில் அட்ரஸ் இருக்காங்க ஆனால் என்ஆர்களோட குழந்தைகள் வந்து இதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பிரிவு 5, 6, 7, 8, 9 படியும் சில படிவங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து ஆதாரில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் இப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து அந்த ஆதார் கார்டை வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா நம்மளுடைய பர்த் ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கு வந்து பர்த்டே டேட் ஒன்றா இருக்கும். ஆனால் வந்துட்டு ஆதார் கார்டில் ஒரு டேட்டா இருக்கிறதுனால வந்துட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற ப்ரூஃப் வந்துட்டு இனிமேல் வந்து பர்த்துக்காக எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது அதில் இருக்க டேட் ஆஃப் பர்த் வந்து நம்மளுடைய பிறப்பு சான்றிதழுக்காக ஒரு எவிடென்ஸாக வந்து எடுத்துக்க முடியாது. மற்ற சான்றிதழுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ சில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த இருக்குன்னா, ஆதார் சட்டம் 2016 படி பிறந்த தேதிக்கான ஆதாரமாக அங்கீகரிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இனிமேல் வந்துட்டு ஆன்லைனில் எல்லாம் பண்ணிக்க முடியும். அதாவது அப்படி ஆன்லைனில் பண்ணாத பட்சத்தில் நம்ம சிஎஸ்சின்னு சொல்லிட்டு அதாவது ஆதார் வந்து உதவிக்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இதில் நம்ம பண்ணும்போது நம்ம இந்த படிவங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பேரோ நேம் வந்துட்டு எப்படின்னா ஆதார் கார்டில் ஒரே ஒரு தடவை தான் அதாவது ஆல்ரெடி இருக்கும், அதை ஒரு தடவை மட்டும் தான் மாற்ற முடியும். நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை வந்து ஃபோன் நம்பரோ இல்லை அட்ரஸ் ப்ரூஃபோ நம்ம எல்லாத்தையும் வந்து நிறைய தடவை மாற்றிக்கலாம். இனிமேல் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லாத பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுடைய ஆதார் அப்படிங்கிற ஒரு செயலியிலே வந்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்துலையே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கான எல்லா ஆதார் அப்டேட்டையும் வந்து நீங்களே பண்ணிக்கலாம். இந்த எளிய முறையை வந்து நம்ம கொண்டு வர போகிறாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இனிமேல் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஆதார் பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும். நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.